இன்னைக்கு போட்டிருக்கான், நாம் தமிழர் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் சாட்டை துரைமுருகன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகினார். பொறுப்பு கூட ஒழுங்கா போறது இல்ல, கொள்கை பொறுப்பு செயலாளர். அதை நாம் தமிழர் சரி நான் போட்டுட்டேன், என்னை வேணா திமுக சேர்த்துக்கிறியா? நான் விலகிட்டேன். நான் கூட அண்ணன் கேட்டேன், ஒரு 6 மாசம் அங்க போயிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வருவான்னு. டேய், அவன் என்னைய கூட சேர்த்துவான், உன்னைய பூரா சேர்த்துக்குவான். அவங்களுக்கு ஒரு ஆசை. நீ 4 துரோகிய பார்த்துட்ட, 4 துரோகிய பார்த்துட்ட, 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட தம்பிகள் இருக்கும், 36 லட்சத்துக்கும் மேற்பட்ட உறவுகள் இருக்கும். நீ துரோகிய தான் பார்த்திருக்க, நீ எட்டப்பட தான் பார்த்திருக்க, நீ கருணாவை தான் பார்த்திருக்க, நீ கருத்தானதான் பார்த்திருக்க, நீ நல்லானதான் பார்த்திருக்க, நீ புருட்டசு தான் பார்த்திருக்க. ஆனால் நீ பிரபாகரன் பிள்ளைகளை பார்த்தது இல்லடா. பாத்துக்க, கோண்டோடு கலைஞ்சு சின்ன ஈரோட்டுல இறுதி நாள் பிரச்சாரம், காசு கொடுக்காம இப்படி யாரையாவது கூட்ட சொல்றான். யாருக்கா மைக்க வச்சு கேளு, நியூஸ் 18 வா, தந்தி வா, ஆதன் தமிழ் மாதேஷ் வாங்க, வந்து கேளுங்க, வந்து மைக்க நீட்டுங்க. யாராவது ஒருத்தருக்கு காசு கொடுத்திருக்காங்க, கோட்டை கொடுத்திருக்காங்கன்னா நாங்க ஓட்டே போட வேண்டாம்டா. ஒரு கட்சி தமிழ்நாட்டு அரசியல்ல கூட்டத்திற்கோ ஓட்டுக்கோ பணம் கொடுக்காமல் அது கூட்டம் நடத்த முடியும்டா, அது நாம் தமிழர் கட்சியால் மட்டும்தான் முடியும். நீங்க எப்படி இறங்கி வேலை பார்க்கறான்னா, சீமான் கட்சி நோட்டாவை விட கீழே போனோம். அதனால திமுக காரங்க நீங்க உதயசூரனுக்கு போட வேண்டாம். நம்ம எப்படியும் ஜஸ்ட் பாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு ஒரு எம்எல்ஏ வந்தாலும் வராலும் பரவாயில்ல, சீமான் இந்த தேர்தல்ல அதிகம் ஓட்டு வாங்கி கூடாது. இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு கர்நாடகால உங்களை செருப்பு கட்டி அடிச்சா அவன்கிட்ட வாங்கி குடிக்கலாம்டா, சொம்புல வாங்கி காவிரி தண்ணிய சொம்புல வாங்கி குடிக்கலாம். வெக்கமா இல்ல? ஜனநாயகம் நேருக்கு நேர் மோதனம்டா. எல்லா பயிலும் ஓடி போயிட்டான், நாங்க தான் திமுக எதிரி, நாங்க தான் திமுக எதிர்ப்புனா எல்லா பயிலும் ஓடி போயிட்டான். எல்லா பயிலும் ஓடி போனாலும் களத்தில் நெத்திக்கு நெத்தி நேருக்கு நேர் சண்டை செய்ய பிரபாகரன் பிள்ளை வருவான்டா. 2016 கட்சி தேர்தல் அரசியல் நின்ற பிறகு எந்த இடைத்தேர்தலையும் எந்த தேர்தலையும் நாம் தமிழர் புறக்கணிக்கல. தேர்தலை புறக்கணிப்பது என்பது மக்களை அம்போ என்று விடுவதற்கு சமம். இங்கே திமுக ஆதரவு வாக்குகளை விட திமுக எதிர்ப்பு வாக்குத்தான் ஈரோட்டில் அதிகம். 2,20,000 வாக்கு திமுக வாங்கினது 1,05,000, மீதி 1,15,000 வாக்கு திமுக எதிர்ப்பு வாக்கு. திமுக எதிர்ப்பு வாக்கு. இந்த வாக்களிக்காதவர்கள், திமுகவை விரும்பாதவர்கள் வாக்களித்தால் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறுவதில் எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது. அதனால தான் என்ன பண்றான், திமுக கட்சிக்காரனுக்கு 300 ரூபாயா, நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடாம இருக்க 2,000 ரூபாயா. உன்னை எங்க கொண்டு நிப்பாட்டிருக்க பாத்தியாடா டேய். நீ மஞ்ச துண்டு, கருப்பு துண்டு, பெரியாரு, ஈவேரா, தந்தை, பகுத்தறிவுன்னு சொன்ன உன்னை எங்க கொண்டு போய் எங்களை வீழ்த்த நீ 2,000 கொடுக்கற. எங்க பேரை கூட உச்சரிக்க உனக்கு தெம்பு இல்ல. அவர்கள் அகவேத்த வகைகள், சில வீரர்கள், சில துரோகிகள், சில தமிழ் துரோகிகள். என்ன அது இந்த சாடமாடைய ஊர்ல பெரிய மகள்லாம் யாட்டி மண்ணெண்ண வேப்பெண்ண விளக்கெண்ண, இவன் நாசமா போனா எனக்கு என்ன, பொன்மாரி தென்மாரி, நான் வாடுற ஒரு மொல்ல மாறி, அப்படி மாதிரி பேசிட்டு இருக்க. நேரா சொல்லு, சீமான் என் எதிரி. உன் வாயால சொல்லாம நாங்க சாக மாட்டோம்டா. உன் வாயால சொல்ல வைப்போம், சீமான் தான்டா எங்க எதிரி. அப்படி சொல்லணும், அது அழகா சொல்லி பழகுங்க. எங்களுக்கு சொல்றான், திமுக தாண்டா எங்க எதிரி, திமுக தான் எங்க எதிரி. ஒரே எதிரி எங்களுக்கு, தமிழ் பேரினத்திற்கு, தமிழ் தேசியத்திற்கு ஒரு எதிரி, அது திமுக. அதை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்துவதல்ல எங்க வரலாற்று கடமை. அங்க 86,500 பேர் கைது, இங்க கொஞ்சம் கூடுதல் கைது இருக்கும். ஏன்னா அங்க பொறுக்கி ஒரு கட்சியில இருந்தான், கேங்ஸ்டர் ஒரு கட்சியில இருந்தான், இங்க மொத்த கட்சியுமே பொறுக்கிகளா இருக்கான். உங்களுக்கு புரியும். எவனவன் ஆத்துமணல் கொள்ளையடிக்கிறானோ, எவனவன் கனிம வளத்தை கொள்ளையடிக்கிறானோ, எவன் இந்த மண்ணினுடைய வளங்களை கொள்ளையடிக்கிறானோ, பாரபட்சமே இல்லாமல் ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும். ரொம்பலாம் இல்ல, 26 மாற்றத்துக்கு இந்த மண் தயாராகுது. நாங்கள் சொல்வது பொய் கிடையாது, வரலாறு. அவர்கள் பொய்யை சொல்றான், அதை எங்களை நம்ப வைக்கிறான். நம்ப வச்ச வரலாறை உடைக்கிற பொழுது சீமான் RSS கைகூலி, சீமான் இந்துத்துவ பின்னணி கொண்டவர், சீமான் குருமூர்த்தியை 400 முறை சந்திச்சார். ஆமா சந்திச்சாரு. குருமூர்த்திக்கு இடியாப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும் பிடிக்கும். தினமே எங்க அண்ணன் வீட்டுல தான் சாப்பிட்டு போவாரு. நாங்க பீஃப் உருண்டையை உருட்டி விடுவோம், அவர்களுக்கு கோழிக்கால் சுக்கா கொடுப்பாரு. டேய், 2016 குருமூர்த்தியை பார்த்து இந்துத்துவா கூட நான் ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சிருக்கேன், நான் கொஞ்சம் RSS மேல எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு, எங்களுக்கு கொஞ்சம் லாபி பண்ணி கொடுங்கன்னு கேட்டது தமிழ்நாடு முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின். ஆனா எங்களை பிஜேபி இயக்குவதாக சொல்றான். ஏன் சொல்றான்? நாங்கள் உண்மையை பேசுகிறோம், உறக்க பேசுகிறோம், சத்தியத்தை பேசுகிறோம், சத்தமாக பேசுகிறோம், வரலாறை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறோம். உண்மையிலே நான் வெளிப்படையா இந்த கூட்டத்தில் செல்ல விரும்புவது,
யார் தமிழ்நாட்டுடைய தந்தையா இருந்திருக்கணும்? நம்ம அப்பா படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி கல்யாணமும் முடிச்சு கொடுத்து சீர்வரிசையும் செஞ்சு கொடுத்து நமக்கு வீடும் கட்டி கொடுத்தா தந்தை. குடிச்சுட்டு கூத்தடிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நாமளே உழைச்சி நாமளே சாப்பிட்டு நம்மளே எல்லாம் பண்ணா நம்ம அப்பட தந்தைன்னு சொல்லி என்ன ஆகும் போகுது? தந்தையா இருக்கலாம், ஆனா நமக்கு எல்லாம் செய்யறவன் தான் தந்தையா இருக்கணும். இந்த நிலத்துல 1954 ஒருத்தர் முதலமைச்சர் வராரு. அன்னைக்கு சுதந்திரம் அடைஞ்சு 7 வருஷம். வறுமை, பசி, பட்டினி, மக்களுக்கு எந்த விதமான அடிப்படை தேவைகளும் இல்ல. வந்தான் குலக்கல்வி திட்டத்தில் மூடப்பட்ட 6000 பள்ளிக்கூடங்களையும் திறந்து, அதற்கு பிறகு 12000 பள்ளிக்கூடங்களும் சேர்த்து திறந்து 16000 பள்ளிக்கூடங்களை திறந்து, அன்னைக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருப்பதனாலே ஒரு மதிய உணவு போட்டா தான் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு வருவான்னு மதிய உணவு திட்டத்தை திறந்து, சாதி பாகுபாடு இருக்கக்கூடாது மதிய பள்ளிகளுக்கு சீருடையை கொண்டு வந்து 3 கிலோமீட்டருக்கு மேல என் சின்ன பிள்ளை என் பிள்ளை நடக்க முடியாது என்பதனால 3 கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்க பள்ளியை தொடங்கி, அதுக்கப்புறம் படிச்ச பிள்ளைக்கு வேத வேறுக்காக திருச்சியில பிஹெச்எல் தொழிற்சாலை, கிண்டி ரயில்வே இணைப்பு தொழிற்சாலை, நீலகிரி புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை, நெய்வேலி நிலக்கரி தொழிற்சாலை என்று தொழிற்சாலை நிறுவி எங்களுக்கு சென்னை ஐஐடியை துறந்து பல்கலைக்கழகத்தை துறந்து எங்களை படிக்க வைத்தவன் எங்கள் தாத்தன் கிங் மேக்கர் கர்ம வீரர் காமராஜர் தான்டா தமிழ்நாட்டுடைய தந்தை. நீங்க நினைச்சுக்க அவன் இந்திய தேசியவாதின்னு? சத்தியமா இல்ல, சத்தியமா இல்ல. அவர் இருந்தது காங்கிரஸ் கட்சி, ஏற்றுக்கொண்டது நேருவின் கொள்கை. தமிழ்நாட்டில் ஒரு இந்த விமானத்திற்கான ஹெலிகாப்டருக்கான உதிரிப்பாகங்கள் தயாரிக்கிற ஒரு தொழிற்சாலை வருது. இது வந்து திருச்சி பக்கத்துல நிறுவனம் அப்படின்னு காமராஜ் ஆட்சி காலத்தை திட்டமிடுறாங்க. ஆனா அப்பதான் சண்டிகர் அப்படிங்கிற புதிய மாநிலம் உருவாகுது. சண்டிகர் உருவான உடனே சண்டிகருடைய காங்கிரஸ் அவர் முதலமைச்சர் காமராஜர் கூப்பிட்டு, ஐயா எங்களுக்கு இப்பதான் புதிய மாநிலம் வந்திருக்கு, எங்களுக்கு இந்த தொழிற்சாலை வந்தா நாங்க எங்க மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம், எங்க நாடு டெவலப் ஆகின்றாங்க. சரி பரவாயில்ல, நீ தொழிற்சாலை அங்க தொடங்கணும்னா ஒரே ஒரு கோரிக்கை. என்ன கோரிக்கை தெரியுமா? என்னுடைய தமிழர்களில் 10,000 பேருக்கு நீ வேலை கொடுத்தா மட்டும்தான் என்னுடைய அவர் தொழிற்சாலை, இவர் தொழிற்சாலை இல்ல, மத்திய தொழிற்சாலை தொடங்குவதற்கு ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் 10,000 பேர் தமிழனுக்கு நீ வேலை கொடுத்தா மட்டும்தான் இந்த தொழிற்சாலை அங்க தொடங்க விடுவேன், இல்லைன்னா நான் இங்க தொடங்குவேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 10,000 தமிழர்களை சண்டிகருக்கு அனுப்பி, எந்த தமிழ? இதே கொங்கு தமிழ, இதே திருநெல்வேலி தமிழ, இதை சேலத்தை சார்ந்தவன், விழுப்புரத்தை சார்ந்த தமிழ்நாடு முழுமைக்கும் 10,000 படித்தவர்களை சண்டிகருக்கு அனுப்பி இன்னைக்கு சண்டிகர்ல 1,00,000 தமிழர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் எங்கள் தாத்தன் கர்ம வீரர் காமராஜர். அவன் இந்திய தேசியவாதியா தமிழ் தேசியவாதியா? சொல்லு. தமிழனுக்கு வேலை கொடுத்தா உனக்கு நான் நிறுவனத்தை தருவாங்கிறான். இவன் எப்படி? நீ தொழிற்சாலை எடுத்துட்டு போய் என்ன எடுத்துட்டு எனக்கு கமிஷனை கொடு, நீ மீத்தேனை போடு, ஹைட்ரோ கார்பனை போடு, அரிட்டாபை டங்ஷனை போடு, பரந்தூர்ல ஏர்போர்ட்டை போடு, என்னமும் போடு, ஆனா எனக்கு கொடு. தமிழ்நாட்டு வேலை தமிழர்களுக்கு என்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சட்டம் நிறைவேற்றும் என்று சொன்ன இந்த திமுக ஆட்சியில இதுவரைக்கும் 9 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காங்களாம். 9 லட்சம் பேருக்கு. அது யாருன்னு தான் தெரியல. அமெரிக்கா போனீங்களே, அரபு நாடு போனீங்களே, துபாய் போனீங்களே, அங்க போய் என்ன பண்ணீங்கன்னு கேட்டா, நாங்க என்ன வேலை வாய்ப்பு கொடுக்கவா போனோம், எங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போனோம். சைக்கிள்ல போய் அங்க போய் சைக்கிள் ஓட்டினாருங்க, அங்க போய் சைக்கிள் ஓட்டினாப்புல அமெரிக்காவில். என்ன சைக்கிள் ஓட்டுறது? அது எங்க போனாலும் எங்க ஐயா உடற்பயிற்சி பண்ணுவாருனாங்க. கடைசியில் பார்த்தா அது மோட்டார்ல ஓடுற சைக்கிளா. மோட்டார்ல ஓடுற சைக்கிளை காலில் மிதிச்ச ஒரே ஆளு தமிழ்நாடு முதலமைச்சர் தான். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஆஹா, என்ன நாமளிங்க எப்படி இருக்க, ஆளையே காணோம் அப்படிங்கிற மாதிரி 9 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குன்னு சொல்லி ஈரோடு சிப்காட்ல 72,000 பேர் வட இந்தியன். அதைத்தான் நாங்கள் சொல்றோம் மீண்டும் மீண்டும். இந்தியாவிலே அதிக குர்குமின் என்கிற வேதிப்பொருள் இருக்கிற ஒரு மஞ்சள் எங்கள் ஈரோட்டு மஞ்சள், எங்கள் கோவி மஞ்சள், எங்களுடைய பள்ளி, எங்களுடைய சுத்தி இருக்கக்கூடிய ஈரோட்டு பகுதி மஞ்சள். அந்த மஞ்சள் மாநகரம் புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய குர்குமின் இருக்கிற மஞ்சள் மாநகரம் புற்றுநோய் மாநகரமாக மாறியது எப்படி? எங்களுடைய மருத்துவர் கார்மையம் ஐயா இருக்காங்க, நல்லா தெரியும். இந்தியாவினுடைய 5வது புற்றுநோய் மையமாக தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாட்டுடைய புற்றுநோய் மையமாக கேன்சர் சென்டராக இந்த ஈரோடு மாறி இருக்கிறது.